ஹாய் டாக்டர். ஹாய் அருண், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போது நிறைய கேன்சரை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அவங்க நிறைய கொஸ்டின் கேட்டுருவாங்க சார் டயட்டை பற்றி. ஓகே, அதை பற்றிலாம் இந்த வீடியோ நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டாக்டர் எனக்கு கேன்சர் இப்போ இந்த காலகட்டத்தில் கேன்சர் நிறையா சொல்கிறீங்க, என்னென்னமோ கேன்சர் சொல்கிறீங்க, நான் ஸ்மோக் பண்ணல, ட்ரிங்க் பண்ணல, எனக்கு கேன்சர் வருதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே. நான் டாக்டர் கேட்குறேன், டாக்டர் நீங்கள் ஸ்மோக் பண்ணால் கேன்சர் சொல்கிறீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணால் கேன்சர் சொல்கிறீங்க, சொன்னால் அதெல்லாம் பண்ணலை, இப்போ ஏன் எனக்கு வந்தது? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? ஓகே. ஸோ எனக்கு இது புரியல. இது இல்லாமல் டயட்டுக்கும் கேன்சருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ரைட். ஸோ டயட்டால் கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, இல்லை கேன்சர் வந்தவங்க டயட் ஃபாலோ பண்ணால் கேன்சர் கம்மியாகும்? ரைட். இருக்கா இல்லையா பார்த்துருக்காங்களா பார்க்கல, அந்த ஒரு சினாரியோவில் எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ரைட். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட். பேசிக்லி என்ன கேட்க வரீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஸ்மோக்கிங் இல்லை, ட்ரிங்கிங் இல்லை, நல்லா ஹெல்த்தியாக பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களுக்கே கேன்சர் வருது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது எக்ஸாக்ட்லி சில சமயங்களில் அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, ப்ராபப்ளி டயட் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்ற இடத்துல போய் நிற்கும். ஸோ இதுதான் இப்போ அந்த நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன். சரி, டயட்டுக்கும் கேன்சருக்கும் என்ன தான் சம்மந்தம் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இதை 4 கேட்டகரியில் நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, ஒரு சைடு வந்து கேன்சர் இல்லாத நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ், அவங்க கேன்சர் வராமல் இருக்கணும்னா எப்படி சாப்பிட்ணும், இது ஒன்று. இந்த எப்படி சாப்பிடணுங்கிறதுல 2, ஒன்று என்ன சாப்பிடணும், என்ன அவாய்ட் பண்ணணும், இது ஒரு கேட்டகரி ஆயிடுச்சா. இன்னொரு சைடு கேன்சர் வந்த பேஷண்ட்ஸை என்ன மாதிரி ஃபுட்டு அவங்களுக்கு ஒத்துக்கும், என்ன மாதிரி ஃபுட்டு அவங்க எடுத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் போது, என்னென்ன மாதிரி ஃபுட்டு அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு டைப் ஆஃப் கொஷின்ஸு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, கேன்சர் பேஷண்ட்ஸுக்குள்ள கொஷின்ஸை நம்ம இன்னொரு அக்கேஷனில் ப்ராப்ளி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ரைட் நோ வில் டிஸ்கஸ் அபவுட் டயட் ஃபார் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ். அவங்களையுமே என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டு. அது வந்து கல்ச்சர் மாறும், ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதை ப்ராப்ளி இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வி வில் ஃபோக்கஸ் ஆன் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், என்ன மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ். டாக்டர் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரே லைனில் முடிச்சிடாதீங்க. ரைட். நோ, நான் ஏன் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் ரீசன் சொல்லுங்கள். ஓ நீ அப்படி வரியா? ரைட். அப்போ தான் எனக்கு புரியும் நான் ஏன் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ரைட். நான் ஏன் ஜங்க் ஃபுட் சாப்பிட்லாம், இல்லை ஏன் சாப்பிடக்கூடாது எனக்கு புரியும். எல்லா டாக்டருமே காமனாக சொல்கிறது என்னது, ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. ஆனால் அது ஏன் தெரியாமல் நான் எப்படி அவாய்ட் பண்ண முடியாது? ரைட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் கிட்ட சொல்லு. ரைட். ஸோ லைக் அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், அது தப்புன்றது உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்குறீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக. கண்டிப்பாக என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுல்ல, ஏதாவது எஸ்கேப் ஆகி எங்கேயாவது சாப்பிட முடியுமா அப்படின்றது உங்கள் கொஸ்டினாக இருக்குது. கரெக்டாக நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சி வந்துட்டான். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டயட்டுக்கும் கேன்சருக்கும் உள்ள தொடர்பை வந்து சயின்டிஃபிக் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் எவிடன்சஸ் இருக்கும். ஒரு சைடு என்ன மாதிரி எவிடன்ஸ் இருக்கும் அப்படின்னா, சில டைப் ஆஃப் ஃபுட்டில் இல்லை சில டைப் ஆஃப் ஃபுட்டு ப்ரிப்பரேஷனில் கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ், அதாவது கார்சினோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சில ஃபுட்டில் இருக்குது அப்படின்றது மாதிரியே டேட்டா ஒரு சைடு இருக்கும். இன்னொரு சைடு என்ன டேட்டா இருக்கும்னா, ஒரு சர்டன் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டேட்டா இருக்கும். என்ன மாதிரி டேட்டா கிளியர் கட்டாக, அதாவது நூல் பிடிச்ச மாதிரி என்ன டேட்டா இருக்காது அப்படின்னா, ஒருத்தர் இந்த ஃபுட்டு சாப்பிட்டாருப்பா, இந்த ஃபுட்டு சாப்பிட்டதுனால இவருக்கு கேன்சர் வந்துச்சுப்பா அப்படின்ற டேட்டா எங்கேயுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் கேன்சருக்கும் உள்ள கேப்பு பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள். ஸோ இப்போ 15 வருஷம் 20 வருஷம் கழித்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் லீனியராக டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த டேட்டா எல்லாமே எப்படி இருக்குன்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல் டேட்டாவாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இன்டெரக்டாக என்ன பண்ணலாம், இந்த டயட்னால இது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா டாக்டர் இது? ரைட். இந்த கொராபரேட்டரி எவிடன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு கிராஃப் பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் தயாரா? அது விடுங்க, நம்ம எடிட்டர் இருக்காரு, கரெக்டாக போட்டுருவாரு. ரைட். ஓகே. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஸோ இப்போ இந்த கிராஃபில், இப்போ ஸ்க்ரீனில் ஒரு கிராஃப் தெரியும் இல்லையா, இந்த கிராஃபில் என்ன இருக்குது அப்படின்னா, 1,00,000 பேரில் எத்தனை பேருக்கு புது கேன்சர் ஒரு வருஷத்தில் வருது அப்படிங்கிறது தான் இந்த கிராஃபு. ஸோ இதில் 2 லைன் தெரியுது இல்லையா, மேலே உள்ள லைன் வந்து யூஎஸோட லைனு, கீழே உள்ளது வந்து இந்தியாவோட லைன். யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம், யூஎஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் நேஷன், அங்கே வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அவேர்னஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அங்கே வந்து கேன்சர் நம்பர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். இந்தியா இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராப்ளி இந்தியாவில் கேன்சர் கேசஸ் நிறையா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம யூஸ்வலாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் இந்த கிராஃபை பாருங்கள், இந்த கிராஃபில் என்ன தெரியுது, யூஎஸில் என்ன காட்டுது, அதிகமாக காட்டுது. 1,00,000 பேருக்கு கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே
புது கேசஸ் ஒரு வருஷத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவோட நம்பர் என்ன? 120. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூஎஸில் இருக்கிற நியூ கேசஸ் எவ்வளவோ அது போல் 1/3 தான், 1/3 கேன்சர் தான் இந்தியாவில் புதுசாக ஒவ்வொரு வருஷமும் உருவாகுது. அப்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுடைய ஹெல்த் கேர் அட்வான்சஸ்னால கிடையாது. இந்த டிஃப்ரென்ஸு கிளியர்லி பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்சஸ். ஸோ அது என்ன லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்சஸ் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சுற்றி எங்கே வந்து நிற்கும்னா டயட்டுங்கிற ஒரு ஃபேக்டரில் வந்து நிற்கும். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸு யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேபிள் டயட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டிப்பிக்கல் ஆவரேஜ் அமெரிக்கன் டயட் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வேளையும் there is a high probability that they are taking meat based food. 3 வேளையுமே மீட் சாப்பிடுவாங்க. அண்ட் தே ஆர் யூஸ் டு டேக்கிங் சுகரி ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதை ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஹேபிட் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த பிரெட்ஸ் எல்லாமே எதை வச்சு பண்ணாங்கன்னா ரிஃபைன்டு ஃப்ளோர். ஸோ எனி ரிஃபைன்டு ஃபுட், எனி அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இஸ் கார்சினோஜெனிக் ப்ராபபிளி. ஸோ இந்த அவங்க டயட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்க சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஃபுட்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இப்போ மீட் எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னா, நம்மளும் மீட் எடுத்துக்க தான் செய்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம சாப்பிட்ற மீட்டுக்கும் யூஎஸில் அது சாப்பிட்ற. என்ன டாக்டர் டிஃப்ரென்ஸ்? மீட்டு தானே. ரைட், I'll tell you what. இப்போது ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஃபேமிலி, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமிலியில் மீட் சாப்பிட்றாங்க அப்படின்னா மாதத்தில் எத்தனை நாள் சாப்பிடுவாங்க? 4 நாள். அதிகபட்சம் இந்த 4 வாரம் சாட்டர்டே சண்டேயில் சாப்பிட போகிறாங்க. அந்த மீட்டு என்ன மாதிரி மீட்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ காலையில் போயிட்டு கடையில் போய் மீட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு அன்றைக்கி மதியம் நைட்டு சாப்பிட்டுட்டு அதிகபட்சம் மறுநாள் காலையில் ஒரு மீட் ரொம்ப எதாவது வச்சுருந்தாங்கன்னா மறுநாள் காலையில் வச்சு சாப்பிட போகிறாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற மீட்டு வந்து அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட மீட்டு, அது ஒரு ஓல்டு மீட்டு கிடையாது. இதே யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ யூஎஸில் இருக்கிற ஒரு சிட்டிசன் சாப்பிட்ற மீட்டை பார்த்தீங்கன்னா வெரி ஹை ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் அ ப்ராசஸ்டு ப்ரிசர்வ்டு மீட். இட் இஸ் நாட் அ ஃப்ரெஷ் மீட். அண்ட் தே ஆர் டேக்கிங் சச் மீட் எவ்ரி டே 3 times a day, ப்ராபப்ளி ஃபார் 20-25 days a month. ஸோ அவங்க சாப்பிட்ற மீட்டில் உள்ள எக்ஸ்போஷர் டு கார்சினோஜன்ஸ் எவ்வளவு, நம்ம சாப்பிட்ற மீட்டில் இருக்கிறது எவ்வளோ குறைவு. ஸோ ப்ரிசர்வேஷன் பண்ண எந்த ப்ராடக்ட்டுமே தப்புன்றீங்க. அப்சல்யூட்லி. ஸோ பெரும்பாலான சமயங்களில் when you are taking something fresh from the ground, fresh from the animal, லைக் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அது கெமிக்கல் எக்ஸ்போஷர் கம்மி இல்லையா? அப்போ அதில் கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்லையா? ஸோ தட் இஸ் ரீசன். another important reason is the frequency also. ஸோ டெய்லி இப்போ நம்ம மீட் சாப்பிட்டாலும் ப்ராப்ளி அது ரிஸ்க் தான். டாக்டர் எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது ஆக்சுவலாக. சொல்லுங்கள். எம்என்சி கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனிஸ், ரைட். பேர் சொல்ல இப்போ விரும்பல. என்ன வம்பல மாட்டி விட போகிறீங்க? இல்லை அவங்க இங்கே பண்ணுறது ப்ராசஸ் மீட்டாக இருக்குமா இல்லை நார்மல் மீட்டாக இருக்குமா? இல்லை, எனி கார்பரேஷன் ஆல்வேஸ் யூசஸ் ப்ராசஸ்டு மீட். ஓகே. ஸோ கார்பரேஷன் ஹேஸ் டு ஆப்டிமைஸ் ஃபார் எஃபிஷியன்சி. புரியுது. எஃபிஷியன்சிக்கு எல்லாமே என்னவாக இருக்கணும்? சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். தேர் cannot be டெய்லி ரேண்டம் சர்ப்ரைசஸ். ஸோ எல்லாமே பிளான்டாக, எல்லாமே ப்ராசஸ். எனக்கு இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ப்ராய்லர் கோழியில் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுறாங்கல்ல. ரைட். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே பேசலாம் ஆக்சுவலி லைக் அதை பற்றின வேறு ஒரு டயத்தில் இதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போதைக்கு நல்லது கெட்டது இதை பற்றி நான் அதை கமெண்ட் பண்ணலை. ஸோ அதை பற்றி நம்ம ப்ராப்ளி கடைசியில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன யூஎஸில் அப்படின்னா, அவங்க எடுத்துக்கூடிய டெய்லி கோட்டா ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். வேறு நம்ம ஊரில் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தானே, டெய்லி காய்கறி கடைக்கு போயிட்டு 2 நாளைக்கு ஒருக்கா வாங்கி சாப்பிட்றது தானே நமக்கு பழக்கம். ஸோ இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து இட் ஹாஸ் அ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட். ஸோ லைக் இந்த எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, when you see the difference in numbers, அவங்களுக்கு 300 இருக்குது நமக்கு 100 இருக்குது அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது you can also parallelly see the difference in their eating habits. ஸோ இதை வச்சு இன்டைரக்டாக நம்ம என்ன கொலாபரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ப்ராபப்ளி நம்ம இந்தியாவில் தொன்று இருக்கிற ட்ரெடிஷ்னலான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் எஃபெக்டை கொடுக்குது. அதனால தான் நமக்கு கேன்சர் நம்பர்ஸ் குறைவாக இருக்குது. வேறு யூஎஸோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ஃபார் கேன்சர் அப்படிங்கிறது. டாக்டர், ஆனால் ஒன்று, இந்த கம்மியான நம்பர் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதுவே எங்களால் தாங்க முடியல ஆக்சுவலாக. இப்போ டயட் பற்றி கேட்டால் எதுக்கு டாக்டர் நீங்கள் யூஎஸ்காரன் சாப்பிட்றதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம பண்ணுறதுல எது நல்லது எது கெட்டது அப்படின்றது இன்னொருத்தன் பண்ணுற தப்பை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ் காட்டுறது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம எதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் இது நம்ம சொல்கிறது. டாக்டர் லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறீங்களே, என்ன அது? பிராய்லரா? ஓ ரைட், ஓகே.
ஸோ இப்போ பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றது கேன்சருக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலாக அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடையாது. பிராய்லர் சிக்கனுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போகிறது கிடையாது. அவ்வளோ காஸ்ட்லியாக இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு பிராய்லர் கொண்டு வரதெல்லாம் ப்ராக்டிக்கலி ஈஸி கிடையாது. அதை பற்றி வேறு ஒரு அக்கேஷனில் பேசுவோம். பட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிராய்லர் சிக்கன் இஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு கேன்சர். பட் அளவாக சாப்பிட்றது நல்லது. இப்போ பிராய்லர் சிக்கன் வேணும்னு என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே நாட்டுக்கோழி வாங்க சொன்னீங்களா? ஒரு கிலோ 900 ரூபா விற்கிது. எத்தனை பேரால் வாங்க முடியும்? பட் சிக்கன் இஸ் a வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார் மெனி பீப்புள். ஸோ பிராய்லர் சிக்கன் டோன்ட் கன்ஃபியூஸ் இட், டோன்ட் ரிலேட்டட் வித் கேன்சர் அண்ட் பி worried about it. பட் அளவாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போயே போய் கறிக்கும் சாப்பிட்றேன். ரைட்.